வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆக்சுவலி வந்து நம்ம இன்றைக்கி என்ன நெஃப்டி ஆப்ஷன் எடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து நம்ம லாஸ்ட் வீக்கோட ரிப்போர்ட் வந்து நம்ம போடலை, ஏன்னா கொஞ்சம் வந்து லைக் அனலைஸ் கொஞ்சம் டேட்டா ரெடி பண்ண முடியல. இந்த வீக்கெண்டுக்குள்ளே நான் உங்களுக்கு அதையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதேமாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அனலைஸ் பண்ண சொல்லி ஒரு ஸ்டாக் கேட்டிருந்தார். ஸோ அதையும் நம்ம அதோட சேர்த்து போட்டுடலாம். நாளைக்கு நீங்கள் அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா நெஃப்டி 26,000 PE நம்ம வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். செல் 45 ரூபா செல். ஆனால் இதோட ஹை பார்த்திங்கன்னா 92 ரூபா வரைக்கும் போயிருந்துச்சு. அதே மாதிரி நெஃப்டி மறுபடியும் 26,100 கிடையாது, 25,950 இது நம்ம வாங்கியிருந்தோம். PE 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். கரெக்டாக செல் பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு நம்ம வந்து செல் பண்ணோம். ஹை பார்த்திங்கன்னா 60 ரூபா வரைக்கும் போச்சு இன்றைக்கி. நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய வியூ நாளைக்கு வந்து பேரிஸ்ட் ரேஞ்ச் நெகட்டிவாக தான் இருக்கும். நாளைக்கு என்னோடய வியூவை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் உங்களுக்கு ஓப்பன் ஆனது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனால் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு மைனஸில் தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டு 84 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து மைனஸில் தான் இருக்குது. அதனால் லைக் இன்றைக்கி க்ளோசிங் கேண்டில் அதுக்கப்புறம் குளோபல் க்ளூஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு நாளைக்கு வந்து மார்க்கெட் ஒரு நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நீங்கள் மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டியது 25,930 கீழே 5 நிமிஷம் கேண்டில் உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிடுச்சு. 25,950, 25,900, 25,850 இது மூணே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதே அதாவது நெஃப்டி ரெக்கவர் ஆகிற பட்சத்தில் 26,000க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து 25,950, 26,000, 26,050 இது மூணே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் ஸ்டாப் லாஸ் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில 25,950 to 26,000 இது இடையில இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. இது ஒரு ரிஸ்கி ஜோன், அதனால் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் சரியில்லை. ஏன்னா இயர் எண்டுங்கெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் இருக்க மாதிரி நம்ம வந்து ஃப்ரைடே எதிர்பார்த்தா நான் ஃப்ரைடே வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். பேங்க் நிஃப்டி நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 58,900, 58,920 இல்லை மேஜராக பார்த்தீங்கன்னா 58,820, 58,840. இதே பிரேக் டவுன் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா 58,750. 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு வந்து கீழே, அதாவது 58,900க்கு கீழே உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து PE மூமெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் 58,900 PE இல்லை 59,000 PE அதுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? இங்கே இருக்கிறது வந்து 58,900 இந்த மணியாக வரும். அதுவும் 58,900 உங்களுக்கு ப்ரீமியம் உங்களுக்கு வந்து கூட இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேஃபஸ்ட்டாக இருக்கும். அதாவது 59,000 சாரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி PE நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய மூணுமே 59,000, 58,900, 58,800 இது மூணுமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நாளைக்கான. அதே மாதிரி CE பார்த்தீங்கன்னா 59,020க்கு மேலே உங்களுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து 59,000, 59,100 இது ரெண்டையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் ஸ்டாப் லாஸ் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. லைக் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 58,900 to 59,000 இது ரெண்டே 100 பாயிண்ட் தான். ஆனால் வந்து மார்க்கெட் அதுக்குள்ளேயே சைட்வேஸ்க்கான மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வந்து அதே மாதிரி தான் நெஃப்டிக்கு பேங்க் நிஃப்டி நான் சொன்ன மாதிரி தான் நாளைக்கு வந்து பேரிஷாக தான் இருக்கும். செல் ஆன் ரைஸ் தான் வந்து நாளைக்கு ஆக்ட் ஆகும். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில் 54,700க்கு கீழே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து புட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது 84,700, 84,600, 84,500 இதே வந்து நீங்கள் மார்க்கெட் CEயாக இருக்க பட்சத்தில் 5 மினிட்ஸ் கேண்டில் 84,900க்கு மேலே க்ளோஸ் ஆன பட்சத்தில் நீங்கள் 84,700, 84,800 நீங்கள் இது ரெண்டையுமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து 8,000 சென்செக்ஸோட லைக் வேல்யூ 50,000 பேங்க் நெஃப்டி வந்து 25,000 இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிங்கன்னா சேஃபாக நீங்கள் எக்ஸிட் ஆகிடுவீங்க. நம்ம அனலைஸ் படி நம்ம லாஸ்ட்டு வீக் நம்ம சொன்ன மாதிரி நம்ம எடுத்த ட்ரேடில் இன்றைக்கி பெருசாக நம்மளால் ஸ்டாக்ஸில் சம்பாதிக்க முடியல. ஏன்னா எந்த ஸ்டாக்குமே பெருசாக உங்களுக்கு வந்து வால்யூமே விழுகலை. ஸோ JK Tyre நம்ம வாங்கியிருந்தோம் 513 ரூபாய்க்கு. அதே மாதிரி 517 ரூபாய்க்கு வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே அது மார்க்கெட் கீழே தான் விழுந்துச்சு. அதே மாதிரி உஷாமார்ட் பார்த்தீங்கன்னா 442 ரூபாய்க்கு இன்ட்ராடேக்காண்டி பிக் பண்ணோம். 449 ரூபாய்க்கு செல் பண்ணோம். அது 454 ரூபா போச்சு. நம்மளுக்கு வேறு எந்த என்ட்ரி இன்றைக்கி கிடைக்கல.
ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா நாளும் மார்க்கெட் நம்மளும் சாதகமாக இருக்காது. ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் டேயாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரெயின், REIN. இந்த ஷேர் தான். இந்த ஷேர் நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 146 ரூபா 50 பைசாக்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 149 ரூபாயும், டார்கெட் 151 ரூபாயும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உக்ரோ கேப், இந்த ஷேர் தான் உக்ரோ கேபிட்டல். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வித் வால்யூமாக உங்களுக்கு விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்கள், 181 ரூபா 50 பைசாக்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 185 ரூபாயும், டார்கெட் 188 ரூபாயும், ஸ்டாப் லாஸ் 177 ரூபா 80 பைசாவும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா SCI, ஷிப்பிங் கார்ப்பரேஷன் இந்தியா. டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபோக்கஸில் தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், கரெக்டாக பார்த்தீங்கன்னா 235 ரூபா 50 பைசாக்கு மேலே இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 239 245 கிட்டே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது வால்யூம் விழுந்துச்சுன்னா 250, இல்லாட்டி 239 தான் டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 231 ரூபா 20 பைசா அதுக்கிட்ட வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட் நம்ம வந்து லாஸ்ட் வீக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை. கிராஃபைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் ஆன் ஹை கண்ட்ரோல்டு புல் பேக்காக தான் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பெருசாக கிடையாது. ஸோ நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டியது 603 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஒரே டார்கெட் தான் 612 ரூபா. அதையும் வால்யூமோடு உங்களுக்கு கட் ஆச்சுன்னா மேலே உங்களுக்கு வந்து போகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரே காஷன் இருக்குது. என்ன வந்து 595 ரூபாய் கீழே ஓப்பன்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கெயில், குஜராத் அம்புஜா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல்டு புல் பேக் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு 131 ரூபாய்க்கு மேலே நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள். 133 ரூபா 35 ரூபா 2 டார்கெட். இது ரெண்டே நீங்கள் வந்து வச்சுக்க. 128 ரூபா 80 பைசா ஸ்டாப் லாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட் காப்பர், HINDCOPP. ஹிண்ட் காப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு. மொமெண்டம் வந்து இருக்குது இன்னமும், சரிங்களா? அதனால் வந்து வால்யூமும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக விழுந்திருக்கு. நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 493 ரூபாய்க்கு மேலே வாட்ச் பண்ணுங்கள். 505 ரூபா 510 ரூபா டார்கெட்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க நாளைக்கு. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 482 ரூபா. அடுத்து ரெஸ்போ, RESPON. இந்த ஷேர் தான். இந்த ஷேர் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 208 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 214 ரூபா 217 ரூபா செட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் 201 ரூபா 80 பைசா செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரான் இந்த ஷேர் தான், விக்ரான் இன்ஜினியரிங். இது ஒரு சின்ன ஸ்டாக் தான், இருந்தாலும் வந்து இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வால்யூம் அதிகமாக வந்திருக்கு. ஆனால் மெயினாக என்ன சொல்கிறேன், இதுக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தேவை. பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எப்போ வரும்னா உங்களுக்கு 104 ரூபா 80 பைசாவுக்கு மேலே தான் இது கன்ஃபர்மேஷன் வரும். ஆனால் டார்கெட் வந்து கம்மி தான், 108 ரூபா 110 ரூபா தான் டார்கெட்டு. அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் இந்த ஷேரில். அடுத்து பார்த்தீங்கன்னா ABS லேண்ட், இதுதான் ஆதித்யா பிர்லா சன் லைஃப். பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் ஆகிருக்கு. ஹெல்த்தி ரீட்ரேஸ்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூவேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் எப்போ மட்டும்னா 793 ரூபா 50 பைசாவுக்கு மேலே மட்டும்தான். டார்கெட் பார்த்தீங்கன்னா 812 815. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 782. சரிங்களா? இப்போ நான் சொன்ன ஷேர்லாம் நீங்கள் மேஜராக வாட்ச் பண்ணியது உக்ரா கேப், ரெயின், ரெஸ்பாண்டன்ட். இது மூணையும் வாட்ச் பண்ணி, இது இல்லாமல் நான் சொன்ன மற்ற ஸ்டாக் எல்லாத்தையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் டேயாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம சேனலில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.